குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ கிளாஸ் பார்க்கலாம். யூனிட் வந்து 4 பிளான் அனடமின்னு சொல்லக்கூடியது. பிளான் அனடமின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கானிசம் சொல்லலாம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்னா ஒரு பிளான்ஸ் இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கனை பற்றி படிக்கிறதா. அதான் ஹெட்டிங் வந்து டிஷ்யூ அண்டு டிஷ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சாப்டரில் அவுட்லைன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு ஒன்று பார்க்க போகிறோம். மெரிஸ்டமேட்டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்க டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஆக்கம்னு என்ன? ஒன்றை உருவாக்குவது, அதான் உருவாக்கும் சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது. பெர்மனன்ட்ன்றது நிலையான டிஷ்யூன்னு சொல்லக்கூடியது. தேர்ட் டாபிக் வந்து இந்த டிஷ் சிஸ்டம் சொல்லக்கூடியது பார்க்க போகிறோம். அடுத்து எபிடெர்மல் டிஷ் சிஸ்டம், ஃபண்டமெண்டல் டிஷ் சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ் சிஸ்டம், கம்பேரிசன் அண்டு பிரைமரி ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அவுட்லைன்ஸ், இந்த சாப்டருடைய அவுட்லைன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்களேன். The chapter includes the internal structure of higher plants. நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரில் என்ன பார்க்கணும்னா ஹையர் பிளான்ஸோட ஹையர் பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லர் ஆர்கானிஸ் சொல்லுவாங்களா, பெரிய பெரிய தாவரங்கள் இருக்குல்ல, அந்த பெரிய தாவரங்களுடைய இன்னர் ஆர்கனை பற்றி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா உள்ளுறுப்புகளை பற்றி படிக்க போகிறோம். ஒரு பெரிய மரம் செடி கொடி இருந்தாங்க, அந்த தாவரங்களுடைய உள்ளுறுப்புகளை பற்றி படிக்கக்கூடியது இந்த சாப்டரில். The study of internal structure and organization of plant is called plant anatomy. இது கூட 2 மார்க் கேட்கலாம். பிளான் அனடமினா என்ன, வாட் இஸ் பிளான் அனடமி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா the study of internal structure and organization, ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் அந்த ஸ்ட்ரக்சருடைய ஒரு ஆர்கனையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்வது தான் பிளான் அனடமி. இதே இது கிரீக் வேர்டில் அனா அப்படின்னா, அனான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ் அண்டர்னு அர்த்தம். டெனிங்னா டு கட். அப்போ ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி அதை உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை பற்றி படிக்க போகிறோம். அதுதான் அனாட்டமி, பிளான் கட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிளான்ஸ் ஹேவ் செல்ஸ் அண்ட் பாருங்க as the basic units. பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான் பேசிக் யூனிட்டாக இருக்குது. அதாவது அடிப்படை அழகு எதுன்னு கேட்பாங்க. பிளான்ஸில் வந்து அடிப்படை அழகே வந்து செல் தான். 1 மார்க்ஸில் கேட்கலாம். த செல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு டிஷ்யூஸ். அப்போ ஒரு நம்பர் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் வந்து ஒன்றாக இணைந்தால் அதுக்கு பேர் டிஷ்யூ என்று பெயர். அதே மாதிரி இந்த டிஷ்யூ பாருங்க, அதே டிஷ்யூஸ் வந்து நம்பர் ஆஃப் டிஷ்யூ வந்து இணைஞ்சால் அதுக்கு பேர் ஆர்கன்ஸ்னு பேர். அதை பாருங்க, இந்த டிஷ்யூஸ் இன் டர்ன் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு ஆர்கன்ஸ். த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இன் ஏ பிளான்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒவ்வொரு பிளான்ட்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கன் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கனை பற்றியும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி இதில் படிக்க போகிறோம். இட் இஸ் ஸ்டடி பை மீன்ஸ் அதாவது டிசெக்ஷன் அண்டு மைக்ரோஸ்கோப். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டை கட் பண்ணி அந்த கட் பண்ண பிளான்ட்டை எடுத்து ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம பார்த்து படிக்க போகிறோம். அதான் சொல்கிறாங்க, இட் இஸ் ஸ்டடிடு பை மீன்ஸ். இது படிக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசெக்ஷன்னா கட் பண்ணுறது, தாவரத்தை கட் பண்ணுறது. அண்டு மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்த்து படிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சாப்டர்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, இது ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க யாருன்னு பார்த்து போகலாம். அந்த சயின்டிஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்மையா கிரியூன்னு சொல்லியிருக்கு. நெக்மையா கிரியூ. இவங்க தான் ஃபாதர் ஆஃப் பிளான் அனடமி. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் பிளான் அனடமி யாருன்னு கேட்டாங்கன்னா நெக்மையா கிரியூ சொல்லக்கூடியது. அவருடைய இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1641 to 1712. 1641 to 1712. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அடுத்து ஒரு சயின்டிஸ்ட் வராங்க, அவங்க பேர் வந்து காதரின் ஈசு. அவங்கள வந்து இப்படி சொல்லலாம், காதரின் ஈசான்னு சொல்லலாம். காதரின் ஈசான்னு சொல்லுது. அவங்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1898 to 1997 வரைக்கும் இருக்காங்க. ஏ லீகண்டரி ரோல் மாடல் ஃபார் உமன். இவங்க வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. அதான் என்னது, லீகண்டரி ரோல் மாடல் ஃபார் உமன் இன் சயின்ஸ். அறிவியல் துறையில் பல பெண்களுக்கு ரோல் மாடலாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேத்தரின் ஈசான்னு சொல்லக்கூடிய இவங்க தான். அவங்க ஷி வாஸ் சயின்டிஃபிக் பாட்டனி டீச்சர். இவங்க வந்து பாட்டனி டீச்சராக இருந்திருக்காங்க. இவங்க கொஞ்ச நாள் வந்து இருந்திருக்காங்க, பாட்டனி ஆசிரியராக இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் பைனியர் ரிசர்ச்சர் ஃபார் 6 டெடிகேட்ஸ்.
இவங்க வந்து இந்த விதை தாவரங்களுக்கு வந்து விதை தாவரம் தெரியும் உங்களுக்கு, அதாவது 60 இயர்ஸ் 6 டெடிகேட்ஸ், அதாவது விதை தாவரங்களை பற்றி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க எழுதின நூல் வந்து ஒரு சிறந்த முன்னோடியாக இருக்குது. அந்த நூல் பேர், அந்த புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ஸ். இவங்க எழுதின புக்கு வந்து அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ஸ். இதை வந்து இங்கே ஒரு 1 மார்க் கேட்கலாம். அப்போ கேத்ரின் ஈசா எழுதின புக்கு எதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அனாட்டமி ஆஃப் சீட் பிளான்ஸ் அப்படின்னு ஓகேங்களா. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து லெக்சர் இன் பிளான் அனாட்டமி. இவங்க வந்து பிளான் அனாட்டமினா தாவர உள்ளமைப்பில் வந்து ஒரு லெக்சராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன் ரெகக்னிஷன் ஆஃப் ஹர் distinction serves to science, she was awarded Nobel நேஷ்னல் மெடல் ஆஃப் சயின்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸில் நல்லா பண்ணதுனால இவங்களுக்கு வந்து யூஎஸ்ஏலேருந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. அந்த மெடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெடல் ஆஃப் சயின்ஸ். அது எப்போ கொடுத்தாங்கன்னா 1989 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தது. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ பார்க்க போகிறோம். சரி, டிஷ்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூ சொல்லுவாங்க. அதாவது நம்பர் ஆஃப் செல்ஸ் ஒன்றாக இணைந்தால் அதுக்கு பேர் டிஷ்யூ பேர். A tissue is a group of cells that are alike in origin, structure and function. The study of tissue is called histology. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரத்தில் உள்ளமைப்பு பற்றி படிக்க போகிறோம். ஆனால் தாவரத்தில் உள்ளமைப்பு பற்றி படிக்கக்கூடியது பேர் தாவர, அதாவது உள்ளமைப்பில் தெரிஞ்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா செல்லுன்னா என்னென்னு பார்க்கலாம். திசுனா என்னென்னு பார்க்குறோம். ஒரு திசுனா அதில் நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த செல்லுடைய ஸ்ட்ரக்சர், ஆர்ஜின், ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுகளுமே தோற்றத்தில் ஒரே மாதிரி, அதாவது உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கும், வடிவத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும், அது செயல்படும் விதமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டிஷ்யூ என்று பெயர். இது ஒன்று கேட்கலாம், ஒரு 2 மார்க் டிஃபைன் டிஷ்யூன்னு கேட்பாங்க. குரூப் ஆஃப், அதாவது டிஷ்யூ இஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் அலைக் இன் ஆர்ஜின், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன். இது மூணுலேயும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர்னா ஒரே மாதிரியான வேலை செஞ்சால் அதுக்கு டிஷ்யூ என்று பேர். த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் கால்டு ஹிஸ்டாலஜி. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, திசுகளை பற்றி படிக்கக்கூடிய இயலுக்கு பேர் திசுவியல், அதாவது ஹிஸ்டாலஜின்னு பேர். இது ஒரு 1 மார்க் கேட்பாங்க, அதனால் இதையும் படிச்சுக்கணும். ஏ பிளான்ட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ. இங்கே இருக்கக்கூடிய பிளான்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, மேடப் ஆஃப்னா எப்படி அதை உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்னா ஒன்றுக்கு மேற்பட்ட டைப் ஆஃப் டிஷ்யூக்களை இணைந்து தான் உருவாயிருக்குறாங்க. அதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2 டைப்பில் 2 பிரின்சிபல் குரூப்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று பெர்மனன்ட் டிஷ்யூ. அப்போ பிளான்ட் இஸ் மேடப் ஆஃப் 2 டைப் ஆஃப் டிஷ்யூன்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ என்னென்னு கேட்டாங்கன்னா மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ, இன்னொன்று வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டெமேட்டிக்னா ஆக்கத்துன்னு சொன்னேன், இன்னொன்று வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேவா? இந்த மாதிரி 2 டிஷ்யூக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் செய்யணும். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ. இப்போ மெரிஸ்டம் சொல்லியிருக்காங்க இல்லையா, மெரிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதே சொல்லியிருங்க, மெரிஸ்டம்னா ஆக்கம். அது வந்து உருவாக்கம் சொல்கிறத வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு தாவரத்தை உருவாக்கக்கூடியது. ஒரு செல் வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகும். செல் டிவைட் ஆகும் பொழுது 1 வந்து 2 ஆகும், 2 4, அது மாதிரி செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனால் ஏற்படுது. அப்போ அந்த செல் டிவிஷனால் ஏற்படக்கூடிய அந்த செல்லுக்கு பேர் தான் மெரிஸ்டெமேட்டிக் செல். அதே குரூப் ஆஃப் செல்லாக இருந்தால் அதுக்கு பேர் மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ என்று பெயர். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய கேரக்டர் அண்ட் மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெரிஸ்டம் சொல்லக்கூடிய வேர்டு வந்து கிரீக் வேர்டு, அதாவது கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வேர்டுக்கு பேர் வந்து டிவிசிபிள். மெரிஸ்டெமேட்டிக்னாலே டிவைடிங் செல்ஸ்னு பேர். இது 1 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். மெரிஸ்டெமேட்டிக்னால என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கண்டினியூஸாக டிவைட் ஆகக்கூடிய செல்ஸ் தான் மெரிஸ்டெமேட்டிக் செல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்ராம் இருக்குது. அதில் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் டயக்ராம் இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெரிஸ்டம் அண்ட் பொசிஷன் இன் பிளான் பாடி. ஒரு தாவரத்தினுடைய பிளான் பாடியில்
மெரிஸ்டம் சொல்கிறது வந்து அது டிஷ்யூ வந்து எங்கெல்லாம் காணப்படும். நல்லா கவனிங்க. ஒரு தாவரம் ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து எந்தெந்த பார்ட்டில் காணப்படும், ஒரு தாவரத்தின் எந்தெந்த பகுதிகளில் காணப்படும், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது காணப்படக்கூடிய பொசிஷன் அடிப்படையில் இதை 3 வகையாக பிரிக்கலாம். அப்போ மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆக்கத்துன்னு சொன்னேன். அது காணப்படக்கூடிய இடத்தை பொறுத்து எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னா தாவரத்தின் நுனியில் காணப்பட்ட அதுக்கு பேர் எபிக்கல் மெரிஸ்டம். அதே தாவரத்தின் இடையில் காணப்பட்ட அதுக்கு பேர் இன்டர்கிளரி மெரிஸ்டம். அதே இது தாவரத்தின் பக்கவாட்டில் காணப்பட்ட அதுக்கு பேர் லேட்ரல் மெரிஸ்டம். அப்போ 3 டைப் ஆஃப் மெரிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எபிக்கல், 2 இன்டர்கிளரி, 3 லேட்ரல். இந்த டயக்ராம் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. 1 மார்க் வேணும்னா இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது 1 மார்க். ஓகேங்களா? அப்போ 3 டைப் ஆஃப் மெரிஸ்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கிளரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. The term meristem was coined by அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகலின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து நகலி. ஏன் நகலின்னு சொல்கிறாங்க பாருங்க. சரி, நகலின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1858 மெரிஸ்டம் சொல்லக்கூடிய வேர்டை வந்து இந்த வேர்ல்டுக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு தாவரத்தில் ஒரு டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூக்கு வந்து மெரிஸ்டம்னு பேர் வச்சவர் யாருன்னா அவர் பேர் நகலின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். அடுத்து பாருங்கள். இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆர் ஐசோடயாமெட்ரிக். அதுதான் முக்கியமானது. ஐசோடயாமெட்ரிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒத்த விட்டம் கொண்ட செல். ஒரே ஒரு ஐசோடயாமெட்ரிக்னா ஒத்த விட்டம், டயாமெட்ரிக், அதாவது டயாமெட்ரிக் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒத்த விட்டம். அண்ட் தே மே பி ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகனல் இன் ஷேப். என்ன சொல்கிறாங்கன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வந்து ஐசோடயாமெட்ரிக் சொல்லிட்டு இது என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஓவல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை வடிவம், ஸ்பெரிக்கல்னா உருண்டை வடிவம், அண்டு பாலிகோனல் இன் ஷேப்னா பல கோணங்களில் காணப்படும். அப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ஒரு தாவரத்தில் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து அதனோட வடிவமும் மாறுது. ஒரு இடத்துல வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கலாம். ஒரு பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீஃப் இருக்குது, அதேமாதிரி பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கலாம். அது ரூட்டில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம் எடுத்து பார்த்தோம்னா அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கலாம். இன்னொரு இடத்துல இப்போ தண்ணியில் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னது பாலிகோனல் ஷேப்பில் இருக்கலாம். அப்போ 3 வடிவங்களை காணப்படுது. ஓவல், ஸ்பெரிக்கல் அண்ட் பாலிகோனல் ஷேப். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நகை. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா there generally have 10 cytoplasm with prominent nucleus. இதில் இந்த மெரிஸ்டம் செல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் 10 சைட்டோபிளாசம்னா சைட்டோபிளாசம் வந்து அடர்த்தியாக காணப்படும். 10 சைட்டோபிளாசம் அடர்த்தியாக காணப்படும். வித் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ்னால் நியூக்ளியஸ் வந்து நிலையானதுன்றாங்க. மற்ற செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து இருக்குது, பட் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதில் வந்து நிலையாக தெளிவாக ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அப்படி சொல்கிறாங்க. இல்லைங்களா? சைட்டோபிளாசம் அடர்த்தி 10 சைட்டோபிளாசம் அடர்த்தியான சைட்டோபிளாசம் கொண்டது. அது வந்து நியூக்ளியஸ் நிலையான நியூக்ளியஸ் உடையதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜென்ரலி the vacuoles are either small or absent. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேக்யூல்ஸ் சொல்லக்கூடியது வந்து காற்று வெற்றிடம். ஒரு செல்லுக்குள்ள வந்து காற்று வெற்றிடம் இருக்கும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால்னு சொல்கிறாங்க இல்லையா. எய்தர் ஸ்மால்னா அந்த குமிழாக இருக்கும். அது வந்து சிறுசாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். அதான் ஆப்ஷன்ஸ். அப்போ ஜென்ரலி ஹேவ் 10 சைட்டோபிளாசம் வித் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ். அதே மாதிரி வேக்யூல்ஸ் இது ஆப்ஷன் சொல்லுவாங்க. இந்த செல் வால் இஸ் தின். இந்த மெரிஸ்டமேட்டிக் செல் இருக்கு பாருங்க, அந்த செல்லுடைய செல் வால் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். தின்னா என்ன, மென்மையானது. தின்னா ரொம்ப மென்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் எலாஸ்டிக், எவ்வளோ இழுத்தாலும் நீளக்கூடியது, நீச்சி அடையக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேரப் ஆஃப் செல்லோஸ். அப்போ செல் வால் இஸ் மேரப் ஆஃப் செல்லோஸ் இல்லையா. ஒரு தாவர செல் வால் வந்து எதனால் உருவாக்கப்பட்டிருக்கா, செல்லோஸ் என்ற புரோட்டீனால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்போ செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் 1 மார்க் மறந்துடாதீங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் மோஸ்ட் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக டிவைட் ஆகும். டிவைட் என்ன, பிரிகிறது தானே.
ஒரு செல் வந்து 2ஆக பிரியும், 2 4ஆக பிரியும், 4 8 8 16 அப்படியே 32 32 வந்து 64 64 வந்து 128 அப்படியே என்ன செய்ய செல் டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் மெரிஸ்டம் செல்ஸ் வந்து எப்பயுமே ஸ்டாப் ஆகாது. ஒன்லி டிவைடிங் செல்ஸ்னால் அது மெரிஸ்டம் மட்டும்தான். அதுதான் சொல்கிறாங்க இல்லை, ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை செல் பெர்பெச்சுரிங். செல் பெர்பெச்சுரிங்னா பொதுவாக இடைவெளி தனக்குத்தானே செல்ஃபாகவே தனக்குத்தானே செய்யும் அந்த செல் டிவைடை ஏற்படுத்தி கொள்ளும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. இந்த 7ல் வந்து எனி 5 இருந்தால் உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து மெரிஸ்டமேட்டிக் கேரக்டர். இது 5 மார்க் கொஸ்டின் கேட்கக்கூடியது. எனி 3 பாயிண்ட் கூட சொல்லலாம், அது ஒரு 3 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம்னா ஆக்க திசுவின் வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இந்த மெரிஸ்டம் ஹேஸ் பீன் கிளாசிஃபைடு இன்டு செவரல் டைப் ஆஃப் பேசிஸ், பொசிஷன், ஆரிஜின், ஃபங்க்ஷன் அண்ட் டிவிஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெரிஸ்டம் வந்து மெரிஸ்டம் செல்ஸ் இருக்குது. அந்த மெரிஸ்டம் செல்ஸை வந்து எப்படி அவங்க வந்து டிவைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளானில் வந்து அந்த மெரிஸ்டம் செல்ஸ் அமைந்துள்ள இடத்தை பொறுத்து அதை வேறுபடுத்தலாம், அதை டிவைட் பண்ணலாம். அதேமாதிரி மெரிஸ்டம் தோன்றக்கூடிய ஆரிஜினை தோன்ற விதத்தை வச்சு அதை டிவைட் பண்ணலாம். அடுத்து ஃபங்க்ஷனை வச்சு அது ஒவ்வொரு மெரிஸ்டமும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும், அதையும் வச்சு பண்ணலாம். அடுத்து டிவிஷன் செயல்படுது. இதை வச்சு என்னன்னா அந்த நாங்கள் வைத்து ஒரு மெரிஸ்டம் செல்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. theory of meristem is organized into functions. ஓகேங்களா, பாருங்கள், many autonomous illustrated, இதுதான் முக்கியமான வேர்டு, illustrated, many autonomous illustrated. ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் பண்ணுவேன். அப்போ illustrated the root and shoot apical meristems and the space of number and arrangement accordingly proposed following the theories. அப்போ ஒரு தாவரத்துடைய வேர்லையும் இருக்குது, தண்டுலையும் இருக்குது, அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிஸ் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், இல்லை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா சூட் எபிக்கல் மெரிஸ்டம். சூட் எபிக்கல் மெரிஸ்டம்னா தண்டு நுனியாக்க திசுவை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிக்கல் தியரின்னு பேர். அது பேர் எபிக்கல் தியரி. பாருங்க, இதை வந்து இந்த எபிக்கல் தியரி இஸ் ப்ரொப்போஸ்டு பை ஹாஃப்மெய்ஸ்டர். இது ஒரு மார்க் கொஸ்டின். அப்போ எபிக்கல் தியரியை உருவாக்கினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, அதாவது நுனி செல் கொள்கைன்னு பேர். எபிக்கல் செல் தியரினா நுனி செல் கொள்கை. இதை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப்மெய்ஸ்டர். இது 1 மார்க். இது பிப்பேக் கொஸ்டின் கேட்பாங்க 1858. அண்டு அவருக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு பேர் அண்டு சப்போர்ட்டடு பை நகலி. அவர் வந்து 1859. A single apical cell is structural and functional unit. ஒரு தனி செல் வந்து பார்த்தீங்கன்னா அதன் அமைப்பு செயல், பிசிக்கல் அமைப்பு மற்றும் செயல் அழகாகும். அமைப்பு மற்றும் செயல் அழகாகும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். ஓகேங்களா, இப்போ அதுதான் the apical cells governs the growth of development whole plant body. அப்போ இந்த எபிக்கல் செல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துடைய முழு வளர்ச்சிக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அக்ரி ஆஃப் ஆல்கே, பிளேயோபேட்ஸ் அண்டு சம் டேரோபேட்ஸ். அதில் முக்கியமாக வந்து ஆல்கேனா பாசிகள். பாசிகள் உங்களுக்கு தெரியும், அந்த கடலில் காணப்படும். வந்து பார்த்தீங்கன்னா குளங்கள் இருக்குல்ல, குளங்கள் ஏரிகளில் காணப்படும். நம்ம வீட்லேயே வந்து அதிகமாக உடனே தண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கே கூட அந்த பசுமையாக நம்ம நடந்து போனால் வலிக்கும் பாருங்க, அதுதான் பாசம். அந்த பாசம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் பாசிகள். அதுக்கு பேர் ஆல்கின்னு சொல்லுவாங்க. அது பிரேயோபேட்ஸ் அண்டு இன் சம் டெரிடோபேட்ஸ். இதிலெல்லாம் வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ காணப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ காணப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.